Hello friends, welcome to our channel Athiran Biztech. நான் தான் உங்கள் நண்பன் சிவா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு ரொம்ப புதுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஸ்வீட்ஸ். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ சைடில் பார்த்துட்ருப்பீங்க, ஓட்டிகிட்ருக்கோம் உங்களுக்காக. ஸோ அஸ்வின் ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜிங் பிஸ்னஸ் மாடல், ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் நிறைய பேர் போயிருப்பீங்க, திருச்சி, சென்னை, பெரம்பலூர் முக்கியமாக. பிகாஸ் பெரம்பலூர்லேருந்து தான் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரிஜின் ஆகுது. ஸோ அங்கேருந்து தான் அந்த பிஸ்னஸை கொண்டு வராங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்காக. ஸோ எமர்ஜிங் ஆண்டர்ப்ரனர்லாம் வந்து இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணிங்கன்னா இட் வில் பி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பிஸ்னஸையும் பெருகிறதுக்கு. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். இந்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் எப்படி வந்து அவங்க பிஸ்னஸை எம்பேர் ஆகிக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் வியூராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அஸ்வின் ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது குறைஞ்சது ஒரு 20 பிரான்ச்சஸ் இருக்குது அக்ராஸ் தமிழ்நாட்டில். அவங்க ஒரிஜின் ஆனது வந்து பெரம்பலூரில் இருந்தால் ஒரிஜின் ஆகியிருக்காங்க. 2003 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கணேசன் தான் ஃபவுண்டர் ஆஃப் அஸ்வின் ஸ்வீட்ஸ். ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து 2003 ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து 2022 பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் ஹிட் கொடுக்குது. ஸோ எப்படி அந்த மேசிவ் ஹிட் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே காரணம் அவங்க பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ பெஸ்ட் குவாலிட்டியும் கண்டினியூஸ் எஃபர்ட்டும் தான் அந்த பிஸ்னஸ் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆகிக்கிருக்கு. ஸோ பெஸ்ட் குவாலிட்டி எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நீங்கள் போய் சாப்பிட்டாலே உங்களுக்கு தெரியும், இந்த காஃபிலேருந்து இந்த ஸ்நாக்ஸ்லேருந்து ஸ்வீட்ஸ்லேருந்து எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். அது இல்லாமல் இவங்க வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர்லேருந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் குவாலிட்டி அவார்டும் ப்ளஸ் வந்து பெஸ்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அவார்டும். பெஸ்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணதுனால ஒரு பிக் என்டர்ப்ரனராக டெவலப் ஆகிருக்கு, பிக் பிஸ்னஸாக டெவலப் ஆகிருக்கு. அதுவும் வந்து ஃபுல்லாக இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அஸ்வின் ஸ்வீட்ஸ் வந்து ஒரு நேம் இருக்குது, ஒரு பிராண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க வந்து ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஃபியூச்சரில். பட் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு அவங்க எதுவும் அது மாதிரி ஆட்ஸ் எதுவும் ப்ரொமோட் பண்ணலை. ஸோ நீங்களும் வந்து ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணணும், இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணுன்னா இதுதான் உங்களுக்கு ஒரிஜின். ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறப்ப தான் அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் அந்த அஸ்வின் ஸ்வீட்ஸும் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க நம்ம சிவா மேம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஃபார் உமன், ஃபார் எவ்ரிபடி ஹூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் வந்து நம்ம குவாலிட்டியில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம குவாலிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் நம்மளால் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். என்ன தான் நீங்கள் ரேட் கம்மியாக கொடுக்குறீங்க, காம்படிட்டிவ் ப்ரைஸிங் கொடுக்குறீங்க, அந்த காம்படிட்டிவ் ப்ரைஸிங் கொடுக்குறப்ப நம்ம குவாலிட்டியில் போய் கை வைப்போம். ஸோ அது மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ப்ரைஸும் முக்கியம் தான். பட் ப்ரைஸோட குவாலிட்டி தான் கம்பேரிட்டிவ்லி ஹையர். ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட குவாலிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகும். ஸோ அதுதான் அஸ்வினும் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. உங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 220 இருக்கும். ஸ்வீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 300க்கு மேலே தான் இருக்கும். பட் அந்த குவாலிட்டி எப்போவுமே கம்மியானது கிடையாது. பெஸ்ட் குவாலிட்டிக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, கண்டினியூஸாக ஒரே குவாலிட்டியை கொடுக்குறப்ப மக்கள் அங்கே தேடி வராங்க. ஸோ ப்ரைஸ் முன்ன பின்ன ஏறினாலும் பட் குவாலிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது. அதுதான் அந்த அஸ்வின் ஸ்வீட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக இந்த பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மைண்டில் வச்சுட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸை பெரிய அளவுக்கு பெருக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் வீடியோ சேஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க, சின்ன பிஸ்னஸாக தொடங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பெரிய அளவுக்கு க்ரோ ஆக முடியும். அதுக்கு சம் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் அடாப்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் குவாலிட்டி ஆஃப் யூர் ப்ராடக்ட். அது சர்வீஸாக இருந்தாலும் சரி, அது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அது லாஜிஸ்டிக்ஸாக இருந்தாலும் எது பண்ணாலும் குவாலிட்டியாக பண்ணால் தான் அந்த பிஸ்னஸ் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் வீடியோஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். see you in next video. Till then, bye.